கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இதற்கு வாய்ப்பளித்து இந்த ஆராதனையில பங்கு கொள்வதற்கு அனுமதி கொடுக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள், எல்லா ஊழியர்கள், அதிகாரிகள், விசுவாசிகள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாவதாக. இந்த சுருக்க செய்திக்கான வேத வாக்கிய பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 25 வரைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 23 25 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, விபத்தின் மத்தியில் நம் உயிரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். விபத்தின் மத்தியில் நம் உயிரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நன்றி. கிருபையான எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவன், சுகம், பலன், எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலையிலே உடைய மக்களாக ஆண்டவரே, தூரமான இடங்களில் இருந்து இந்த போன் கனெக்ஷன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு போதியும். அதன் பிரகாரம் நாங்கள் வாழ்ந்து உமக்கு பிரியமாக எங்களை காத்துக்கொள்ள, ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய எங்களை பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேத வாக்கியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் பிரகாரம் பரிசுத்த பவுல் கர்த்தருக்காக சேவை செய்து பல இடங்களுக்கும் பிரயாணம் பண்ணி சபைகளை ஸ்தாபித்து கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வந்த நாட்களிலே எருசலேமில் இருந்த யூதர்கள் மத்தியில் இருந்து அவருக்கு அதிகப்படியான எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும், இன்னும் அவருடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளும் ஏற்பட்டன. இப்பொழுது அந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி, ரோம் என்கிற பட்டணத்தில் இருக்கிற, அதாவது இத்தாலி நாட்டின் தலைநகரான ரோம் பட்டணத்தில் இருக்கிற அந்த ராயன், அகஸ்து ராயன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராஜாவுடைய நியாயாசனத்துக்கு முன்பு நிற்க வேண்டும் என்ற கட்டளையின் பிரகாரம் அவர் அந்த ரோம் அரசாங்கத்தின் போர் வீரர்களாலே இவர் கப்பற் பிரயாணமாக ரோமுக்கு பிரயாணப்படுகின்றார். இவர் ரோமிய அரசாங்க சிறை கைதியாக மற்றும் அநேக கைதிகளோடு இந்த கப்பலிலே கடல் பிரயாணமாக ரோம் பட்டணத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணுகிறார்கள். அந்த நாட்களிலே கடல் பிரயாணத்தின் போது பயங்கர கடும் காற்று, யூரோக்ளிகோன் என்று சொல்லப்படக்கூடிய பயங்கர புயல் காற்று மற்றும் பயங்கர மழை, இதுமான சாதகமில்லாத காலநிலை மத்தியிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவங்களுக்கு கடலிலே கப்பல் விபத்து மத்தியிலே அவர்கள் சிக்க நேரிட்டது. இந்த பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரோடு கொண்டுள்ள ஐக்கியத்திலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரிடம் ஜெபித்து எல்லா சூழ்நிலைகளையும், அவரோடு இருக்கிற மக்களையும், அந்த கப்பல் பிரயாணத்தையும் கப்பலையும் கர்த்தரிடம் ஒப்புவித்து அவர் ஜெபித்து கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே அவர் அந்த அபாயமான அந்த பிரயாணத்திலே ஈடுபட்டிருந்தார். அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் தூக்கம் இல்லாதவர்களாகவும்
அபாயமான மழையில நனைந்தும் புயல் காற்றிலே சிக்கிய இதுமாக அவர்கள் அபாயமான நிலைமையில கஷ்டத்தோடு பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே அந்த கப்பலில் பிரயாணம் செய்த எல்லா ஆட்கள், கப்பல் அதிகாரிகள், இன்னும் இராணுவ போர் வீரர்கள் மற்றும் அந்த கப்பலில் வேலை செய்கிற மக்கள், அந்த கப்பல் துடுப்பு மூலமாகத்தான் துளாயப்பட்டு அந்த கப்பல் கொண்டு வர பிரயாணப்பட்டார்கள். பாய்மரத்தின் உதவியோடு இதுமாக எந்த ஒரு என்ஜின் இல்லாதபடி வெறும் துடுப்புகளின் மூலமாக ஏராளமான மக்கள் அந்த கப்பலை துடுப்புகளை உபயோகித்து துளாய்ந்து தண்ணீரிலே கடலிலே அந்த அவர்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே இந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அங்குள்ள அந்த பிரயாணிகளுக்கு இவ்விதமாக கூறுகின்றார். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று என்று கூறுகின்றார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறார் என்ற உண்மையோடு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சேவிக்கிறதற்காகவும் அது எவ்விதமான அபாயம் நிறைந்ததும் அவருடைய உயிருக்கே ஆபத்தானதுமான சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவருக்கு சுயமாக எந்த ஒரு மரியாதையோ எந்த புகழ் பெருமையோ வேற எந்த விதமான பாதுகாவலோ இல்லாமலே இருந்தாலும் கூட காயங்களோடும் வேதனைகளோடும் அவமானங்களோடும் நிந்தைகளோடும் இன்னும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையிலேயும் பசி பட்டினி இன்னும் எத்தனையோ விதமான சிறை கைதி அனுபவம் போன்ற சூழ்நிலையிலே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். என்றாலும் கர்த்தர் அதை அவருக்கு அனுமதித்த போதிலும் அவரோடு கூட இருந்தார். அந்த ஆபத்தான கடல் பிரயாணத்தின் மத்தியிலேயும் பரிசுத்த பவுலோடு கூட தேவன் இருந்தார். அந்த தேவன் தேவதூதரின் மூலமாக அவரோடு பேசினார் என்று இந்த பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். என்ன பேசினார் என்றால் 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 27:24ஆம் வசனத்திலே பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது மிகவும் திட்டவட்டமாக கர்த்தர் அந்த தூதனை கொண்டு பவுல் அப்போஸ்தலனோடு பேசுகின்றார். பேசி பவுல் அப்போஸ்தலனுக்காக மாத்திரம் அல்ல, அவரோடு பிரயாணம் பண்ணுகிற அந்த கப்பலில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாதுகாவலுக்காக அவர் பேசுகின்றார். இந்த கடைசி நாட்களிலே நாம் வசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர இருக்கின்றார். அந்தி கிறிஸ்து வர இருக்கின்றான். அவனுடைய சிலை மற்றும் அவனை வணங்குவதற்கு எல்லாரையும் அவன் கட்டாயப்படுத்துவான். அதற்கும் நாம் கீழ்ப்படியக்கூடாது. மற்றும் 666 முத்திரை என்று அவன் எல்லாருடைய வலது கைகளிலும் மற்றும் நெற்றிகளிலும் அந்த முத்திரையை போட்டு அவர்களை கட்டாயப்படுத்தி தன்னுடைய வழியிலே தன்னுடைய அடிமையாக ஜீவிக்கும்படியாக அவன் கட்டாயப்படுத்துவான். அதற்கும் நாம் கீழ்ப்படியக்கூடாது. விதமான சூழ்நிலையின் மத்தியிலே நமக்கும் உபத்திரவங்கள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் நமக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் நம்மோடு கூட அநேக பயங்கர விபத்துகள், அபாயங்கள், தீமையான சூழ்நிலைகள், அழிவுகள் நம்மை சுற்றிலும் நாம் இருக்கிற இடத்திலும் ஏற்படலாம். இருந்தாலும் கூட
நாம் கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் வாழும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவரும் ரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கே சொந்தமானவர்கள் என்றும் அவருடைய சேவையை செய்ய வேண்டும் என்றும் அவருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து சபைகளை ஸ்தாபித்து இன்னும் கிறிஸ்துவுக்காக முன்மாதிரியான வெற்றி கிறிஸ்துவை ஜீவியம் வாழ வேண்டும் என்றும் நம்மை அர்ப்பணித்து அவருக்காக நாம் வாழும்போது நம்மை கொண்டு நம்மோடு இருக்கிற சபை மக்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி இருக்கிற கிறிஸ்துவை அறியாத மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நம் மூலமாக பயனும் பாதுகாவலும் உண்டாகும்படியாக கர்த்தர் நம்மை உபயோகிக்கிறவராக இருக்கின்றார். கர்த்தருடைய பரலோகத்தின் பிரதிநிதிகளாக பரலோக அரசாங்கத்தோடு கூட பரலோக அரசாங்கத்தின் மூலமாக பரலோக தேவதூதர்களின் சேனைகளின் மூலமாக பரலோக வாக்கியங்களை பரலோக அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தர் நம்மை கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறவர்களாகவும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு பயன் கொடுக்கிறவர்களாகவும் பாதுகாவல் கொடுக்கிறவர்களாகவுமாக நம்மை வைத்திருக்கின்றார். அந்த பவுல் அப்போஸ்தலனை பயன்படுத்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் பயன்படுத்துகின்றார். ஆம், ஒரு யோசேப்பை கொண்டு அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் கொண்டு நாம் இருக்கிற இடங்களிலே வேலை செய்கிற ஆபீஸ்களிலே இடங்களிலே வாழ்கிற இடங்களிலே நாம் தங்குகிற இடங்களிலே நம்மை கொண்டு நம்முடைய சார்பிலே நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் கிறிஸ்துவை மதிக்காத மக்களுக்கும் கூட கர்த்தர் பாதுகாவல் கொடுக்கின்றார், ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மூலமாக கர்த்தர் தேசத்திலே நல்ல மழையையும் தருகின்றார். கர்த்தருடைய மக்களுடைய ஜனங்களை கேட்டு கர்த்தர் மற்ற ஜனங்களுக்கும் இறங்குகிறவராக காணப்படுகின்றார். அதுதான் நம்ம இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமக்கு பெரிய ஒரு உத்தரவாதம், நமக்கு பெரிய ஒரு பொறுப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்நாட்கள் முழுவதைக்கும் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நாம் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருந்து கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சுயத்துக்காக அல்ல, நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த சபைக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பயனுள்ள வகையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வகையிலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க, அவர்களுடைய அபாயத்திலே அவர்களை பாதுகாக்க கர்த்தர் நம்மை பரலோக பிரதிநிதிகளாக இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலே வைத்திருக்கின்றார். அதுதான் உண்மை. அதுமாகத்தான் அந்த ஒரே ஒரு விசுவாசி, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக்கிய ஊழியக்காரராக்கிய அந்த பரிசுத்த பவுலை அந்த கடல் விபத்தின் மத்தியிலே அபாயத்தின் மத்தியிலே உயிருக்கு ஆபத்தான இடத்திலே சூழ்நிலையிலே அவருக்காகவும் அவரோடு பிரயாணம் பண்ணின எல்லா மக்களுக்காகவும் பயன்படுத்தினார். இன்று நம்மையும் அவ்விதமாகத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார், பயன்படுத்த போகின்றார். நாம் முடிப்பறிந்தோம் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து வாழ்ந்து நமக்காக காத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை அணியும் தகுதியுள்ளவர்களாக வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கின்றார், நம்மை உற்சாகப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை தாங்குகின்றார், நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மை தனியாக விட்டு விலகுவதில்லை, நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே அவர் என்ன கூறுகின்றார்? அப்போஸ்தலர் 27:24 வசனத்திலே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அந்த ராத்திரி தூக்கமில்லாத மழையில் நனைந்து பயங்கர கொடும் காற்றினால் அடிபட்டு சின்ன பின்னமாக அந்த கப்பல்கள் சிதறி உடைந்து அழிய போற தருணத்திலும் கூட கர்த்தர் இந்த பவுலப்போஸ்தலரையும் அவரோடு பிரயாணம் பண்ணுகிற மக்களையும் கப்பல் அதிகாரிகள், இராணுவத்தினர் மற்றும் கப்பலை துடுப்புகளை கொண்டு துளாய்ந்து வேலை செய்கிற மக்களையும் பாதுகாக்கிறவராக காணப்பட்டார். இன்றைக்கு நம்மையும்
நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, நம்மை சார்ந்த, நம்மை சுற்றி இருக்கிற, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, பிரயாணமா இருக்கிற இடங்களிலே இருக்கிற மக்களையும் நம்மை கொண்டு நம் மூலமாக அவர்களுக்கு பயன் உண்டாகும் வகையிலும், உயிருக்கு பாதுகாவல் ஏற்படும் வகையிலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய ஏற்பாடாக இருக்கிறது. நம் மூலமாக மற்றவர்களுக்கு பயன் உண்டாக, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்காதவர்களாக இருந்தாலும், அவரை ஆராதிக்காதவர்களாக இருந்தாலும் கூட, அவர்களுக்கும் நம் மூலமாக பயன் ஏற்படும்படி நம்மை பயன்படுத்துகிறார். குழந்தைகளே, நமக்கு பெரிய ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தலைவர்கள், வழிநடத்துகிறவர்கள், லீடர்கள். ஆகவே நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உபயோகிப்பார். அவர் மகிமைக்காக, அவர் சித்தப்படி. ஏனென்றால் வருங்காலத்தை அறிந்தவர், இனிமேல் நடக்க போகிற காரியங்களை குறித்து தெரிந்தவர். ஆகவே அவ்விதமாக நம்மை வழிநடத்தி, நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு பாதுகாவலையும் வழிநடத்துவதையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர்களாக, லீடர்களாக, தலைவர்களாக நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதுக்கான இந்த வசனத்திலே, பரிசுத்த வார்த்தைகளிலே தேவன் சொல்லியிருக்கிற இந்த வசனத்தை கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. பவுலே, பயப்படாது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த பெரிய அந்த அகஸ்திய ராஜாவுக்கு முன்பாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக பவுல் அப்போஸ்தலன் நின்று இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக, அவருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவராகவும், முடிவு பரியந்தம் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக, இரத்த சாட்சியாக நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கும் இந்த தேவாதி தேவன் இந்த பவுலை வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவனுக்கு தயவு பண்ணினார் என்று அவர் கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லா மக்களையும் பாதுகாக்கிறவராகவும் கர்த்தர் காணப்படுகின்றார். 25ஆம் வசனத்துல என படிக்கும் போது, ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அந்த மனிதர்களை உற்சாகப்படுத்துகின்றார். மனிதர்களே, அவர் நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசித்தே ஆக வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்பதை அவர்களுக்கு அவர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். இனி அவர்களுடைய விருப்பப்படி அவர்களை விட்டு விடுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த எல்லா ஜனங்களுக்கும், அந்த பெரிய கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற எல்லா மக்களுக்கும் பாதுகாவலின் காரணராக, பரிசுத்த தேவாதி தேவனுடைய பிரதிநிதியாக, பரலோகத்தின் பிரதிநிதியாக, பரலோக அரசாங்கத்தின் பிரதிநிதியாக அந்த பவுல் அந்த நடுக்கடலிலே அபாயமான சூழ்நிலையிலே கப்பல் உடைந்து எல்லாரும் கரையேற வேண்டிய சூழ்நிலையிலே அபாயமான நிலைமையிலே விடப்படுகின்றார்கள். என்றாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை நீங்க வையுங்க, தேவன் மேல் விசுவாசமா இருங்க, திடமனதா இருங்க, நீங்க கவலைப்படாதுங்க, சாப்பிடுங்க, தண்ணீர் குடிங்க, சுகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க, நீங்க கவலைப்படாதுங்க என்று மற்ற ஜனங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே உற்சாகப்படுத்துகிறவராகவும் பாதுகாக்கிறவராகவும் காணப்படுகின்றார். இன்றைக்கு நாமும் அதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி. ஆகவே இந்த பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தந்து, நாம் இருக்கிற பகுதிகளிலே, நாம் வாழ்கிற மக்கள் மத்தியிலே, வேலை செய்கிற இடங்களிலே மற்றும் போக்குவரத்தா இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அவருடைய சித்தப்படி எங்கே அவருக்காக பிரகாசிக்கும்படியாக நம்மை வைத்திருக்கிறாரோ, அவருடைய பிரதிநிதிகளாக, சாட்சிகளாக, அவருக்கான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற மக்களாக கர்த்தர் நம்மை எங்கு வைத்திருக்கின்றாரோ அங்கு அவருக்காக பிரகாசிக்க, உப்பாக வாழ, விளக்குகளாக பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லா துதியும் கனவு மகிமையும் கர்த்தருக்கு உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சுருக்க தியானத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
பெரிய தலைவர்களாக நீர் வைத்திருக்கிறீர், வழிகாட்டுகிறவர்களாக வைத்திருக்கிறீர். ஏனென்றால் முன்பே இருக்கிற வரும் காலத்தை பற்றி அறிந்த தேவாதி தேவனாக்கி நீ அதை உங்களுடைய மக்களுக்கு அறிவித்து ஆண்டவரே மற்ற மக்களையும் அதிகமான பயனுக்குள்ளாக, ஜீவனுக்குள்ளாக, பாதுகாவலுக்குள்ளாக, ஆரோக்கியத்திற்குள்ளாக, வாழ்வுக்குள்ளாக வழிநடத்துகிறவராக காணப்படுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த பரிசுத்த சேனை ஊழியர்களை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களை ஆசீர்வதி ஆண்டவரே, சபைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. தமிழ்நாட்டிலும் ஒரிசாவிலும் வடகிழக்கு பிராந்தியங்களில் இருக்கிற சபைகள் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கிற சபைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி பயன்படுத்த மாட்டேங்கிறேன். இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல நாடுகளிலேயும் உலக அளவிலே ஆண்டவரே இந்த சபைகள் ஆண்டவரை கிளைவிட்டு படரட்டும். ஆண்டவரே இதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க வேலைகள், அவங்க கடமைகள், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், இன்கிரிமெண்ட்கள், சம்பள உயர்வுகள், இன்னும் எத்தனையோ விதமான அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு வசதிகள், அட்மிஷன்கள், மேற்படிப்பு வசதிகள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் கூட ஆண்டவரே உடைய மக்கள் ஆண்டவரே உலகத்தின் பெரிய எல்லா மக்களையும் விட உயர்ந்தவர்கள். ஆமாண்டவரே, அதைத்தான் உடைய வசனம் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது. நீர் வாக்கு கொடுக்கிறீர். நன்றி ஆண்டவர். அதுதான் அந்த சேனை பிரதிநிதிகளை ஆசீர்வதி உயர்த்தியர்கள் மாட்டவர், பிரகாசிக்கப்படும் உப்பாக விளக்காக பயன்படுத்த மாட்டவர். அவங்க இருக்கிற இடத்துல உள்ள மக்களை நீ பாதுகாக்க வேண்டும். அபாயங்களில் இருந்தும் தீமைகளில் இருந்தும் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரை உமக்காக உபயோகிக்க வேண்டும். ஆத்ம மீட்டு கொடுக்கிறவர்களாக அவர்களை பயன்படுத்தியவர்கள். ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய உறவினர்கள் ஆண்டவரை அவர்களுக்கு ஏற்ற வேலையில நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல அவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைவர்கள், துணைவிகள், சமாதானமான குடும்ப வாழ்க்கை, ஒவ்வொரு குடும்பத்திலே புத்திரபாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், நல்வாழ்வு உண்டாயிருக்க இந்த உங்களுடைய மக்களை ஆசீர்வதி. யாருக்காவது இந்த வசனங்களை கேட்கிற யாருக்காவது சரீரத்துல பலவீனம், வலி, வேதனை, சுகவீனம் இருப்பேன், அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பரிபூர்ண சுகம் உண்டாதா, ஆரோக்கியம் உண்டாதா, அமைதி, சமாதானம், நல்வாழ்வு உண்டாதா. எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசிரியர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. கர்த்தருக்கு நன்றி.